வணக்கம் நண்பர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது காயினும் ஆபேலும் பாகம் 4. நான் முந்தைய வீடியோவில் காயின் ஆபேலை எப்படி கொன்றான், எதற்காக கொன்றான் என்று கூறினேன். இந்த வீடியோவில் அதனுடைய கண்டினியூவேஷனை பார்ப்போம். காயின் கடவுளிடம் எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று கூறினான். அது மட்டுமல்லாமல், உன் தேசத்திலிருந்து என்னை துரத்தி விடுகிறீரே, அதனால் நான் இருப்பேனே, என்னை பார்க்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே என்று கூறினார். அவ்வாறு காயின் கூறிய உடனே கடவுள் காயினை யாரும் கொல்லாதபடிக்கு காயினின் மேல் கடவுள் ஒரு அடையாளத்தை போட்டார். இப்பொழுது புரிந்ததா மக்களே, எதற்காக காயின் மேல் கடவுள் அடையாளத்தை போட்டார் என்று? அவ்வாறு அந்த அடையாளத்தை போட்ட உடனே கடவுள் காயினை பார்த்து, உன்னை கொள்கிற எவன் மேலும் 7 பழி சுமரும். அவ்வாறு கடவுள் காயினை பார்த்து கூறினார். அவ்வாறு கடவுள் சொன்னபடியே காயின் கடவுளுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதோனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் சென்று குடியிருந்தான். காயின் அந்த தேசத்தில் குடியேறிய பின்பு தன் மனைவியை அறிந்தான். அதன் பிறகு அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அந்த குமாரனுக்கு ஏனோக் என்று பெயரிட்டாள். உடனே காயின் அந்த தேசத்தில் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். அதன் பிறகு இவர்களுடைய வம்சாவழி ஒருவர் பின் ஒருவராக சென்று கொண்டே இருந்தது. அந்த வம்சாவழிகளை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் காயினின் வம்ச வரலாறு ஒவ்வொன்றையும் பார்ப்போம். அதன் பிறகு இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கிறது என்பதையும் தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி, எல்லோருக்கும் வணக்கம்.